அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காரசாரமாக முறுமுறுண்டு ஒரு பகோடா செய்வோம் பாருங்கள். 3 மணி நேரத்துக்கு முதலே கடலைப்பருப்பை நன்றாக பிசைந்து கழுவி ஊற விடுங்கள். செத்தல் மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை இவை மூன்றையும் அரைத்து கொள்ளுங்கள். கடலைப்பருப்பை சொர சொரண்டு அரைவாசி அரைந்து அரைவாசி அரையாமலும் அரைத்து கொள்ளுங்கள். இப்படி நான் அரைச்ச மாதிரி அரைத்து கொள்ளுங்கள். சிறிதளவு முழு கடலைப்பருப்பும் சேர்த்து கொள்ளுங்கள். கடி படைக்கு நன்றாக இருக்கும். அரைத்த கடலைப்பருப்பு அவோட சோம்பு, உப்பு, சிறிதளவு அவித்த கோதுமை கொஞ்சம் பசத்தன்மையாக கடலைமா உடுத்தாமல் இருக்கிறதுக்கு உதவும். சேர்த்து எல்லாத்தையும் நன்றாக பிசைந்து கொள்ளுங்கள். பிசைந்ததை பகோடா வடிவத்தில் சிறிது சிறிதாக தட்டையாக பிடித்து கொள்ளுங்கள். அடுப்பில் எண்ணெயை சூடற விடுங்கள். எண்ணெய் சூடறியதும் பிடித்து வைத்ததை நன்றாக முறுகும் வரை பொரித்தடுங்கள். அடுப்பை மீடியத்தில் விட்டு பொரிக்கும் போது பகோடா கருகாமல் நன்றாக முறுகி வரும். பொரித்தெடுத்ததை நன்றாக ஆற விட்டு நீங்கள் போர்த்தலில் போட்டு காற்று புகாத போர்த்தலில் போட்டு பாவிக்கும்போது முறு தன்மை மாறாமல் நீண்ட நாட்கள் பாவிக்கலாம். பகோடா கடலைப்பருப்பு செய்கிறபடியே ஆரோக்கியமாக இருக்கும். செய்து பார்த்து சாப்பிடுங்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவர் இதை. நன்றி, வணக்கம்.